ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 515 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 29,500லேருந்து 65,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 12th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆர்டிஷியன் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து யூனிட் வந்து இருக்குது. அதாவது நம்ம இந்தியா முழுக்க உங்களுக்கான பிளான்ட் வந்து இருக்கும். அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் பாய்லர் ஆக்சிலரி பிளான்ட்னு வந்து தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. அதேமாதிரி ஹை ப்ரெஷர் பாய்லர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லையும் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்லையும் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 515 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது எந்தெந்த இதில் போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடு, வெல்டரு, டேர்னரு, மெஷினிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியனு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, ஃபவுண்ட்ரி மேன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிளான்ட்டில் வந்து உங்களுக்கான யூனிட்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு பிளான்ட் ஒரு ட்ரேடுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த யூனிட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குங்கிறத பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 32 கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்டிசி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா என்ஏசிக்கான சர்டிஃபிகேட்னாச்சும் நீங்கள் வச்சிருக்கணும். என்டிசி மீன்ஸ் உங்களுக்கு ஐடிஐ ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 29,500லேருந்து 65,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதில் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிஷன் கிரேடில் வந்து பாருங்கள் 2 ஸ்டேஜாக செலெக்ஷன் வந்து இருக்க போது. ஸ்டேஜ் 1ல் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 1:5 ரேஷியோ படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பற்றில, அதாவது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ carriers.bell.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ₹472 நீங்கள் பே பண்ணால் போதும். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து ₹1072 நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ட்ரேடுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஒரு யூனிட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் சென்டர் வந்து நீங்கள் ஒரு 5 சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கன்னடா, தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரி வந்து இந்த லாங்குவேஜில் கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 12th ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டென்டேட்டிவாக எங்களுக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2nd வீக் செப்டம்பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து டேட் வந்து இன்டிமேஷன் வந்து லெட்டராக வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இதில் வந்து பெல்லோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.